கலக்குவா. இன்றைக்கு ஒரு சாப்பாடு ஒன்று செய்ய போகிறேன். கனவா மையில் ஒரு சாப்பாடு ஒன்று செய்யணும். ரிசோத்தோன்னு சொல்கிறேன் இத்தாலியில். நான் இறால் ரெண்டு துப்புரவாக்கினான். அதை அந்த தண்ணியில் நான் சோத்தை அவிச்சு போட்டு செய்ய போகிறேன். நல்லா இருக்கும். இறால் உடைச்சதை அவிச்சுப்பிட்டு இந்த தண்ணியில் கனவை சோறு நான் தண்ணிக்கு பதிலாக இந்த தண்ணி தான் விட போகிறேன். கனவை சின்ன வெட்டி போட்டு தலையில் சொல்கிறது சேப்பியை இதை சின்ன விட்டு மல் கருப்பு மை எடுத்து செய்து போட்டு பேர்ந்து சோத்துக்காக போட போகிறேன். சின்ன வெட்டி போட்டு வெங்காயம் போட்டு உள்ளியும் போடலாம். நான் கொஞ்சம் பூரா போட்டிருக்கேன். எண்ணெயும் விடலாம், பூராவும் விடலாம். அதுவும் செய்யலாம். உங்களை விரும்பி நான் வேறே செய்யலாம். ஓகே, நான் பூரா போட்டுக்கிறாங்க. உள்ளி நல்லா சின்ன வெட்டி போட்டு தாளிக்க வேணும் வடிவேன். எங்களுக்கு தேவைன்னு சொன்னால் ஒரு அப்பும் எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அப்பு போடலாம். உள்ளி நல்லா வேகி பெற அந்த உள்ளி நல்லா வேகி வருது. கனவா சின்ன வெட்டினதை உள்ளுக்கா போடுவோம். போட்டு அங்கே உதயம் போட்டு தாளிக்க வேணும். இத்தாலியில் இப்படித்தான் செய்கிறது. ரைட், நல்லா தாளிச்சிட மைய போடுவோம். கருப்பு மைய போட்டு அப்படியே நல்லா அவிக்க வேணும். வச்சு வடிவ நல்ல வடிவ மையெல்லாத்தையும் உடையவன் உடைஞ்சி வேற நல்ல கருப்பாக வருவார். நல்லா கருப்பாக வருவார். கொஞ்சம் நல்லா தாளித்து வந்த உடனே நீங்கள் விரும்பினால் வீணை விடலாம். விருப்பம் இல்லாட்டி வீணை விட தேவையில்லை. நான் கொஞ்சம் அவிஞ்சி வேற தக்காளி பழ சோவிட பிறந்தேன். உள்ளுக்க கொஞ்சம் பழம் வேணும். நல்லா இதாக வந்துட்டு நீங்கள் ரிசோக்கு உள்ளுக்க போட்டுன்னு செய்யலாம். இப்படி செய்தால் நல்லது. கடவை நல்லா அவியவும் அவியாட்டி பிளாஸ்டிக் மாதிரி இருக்கு சாப்பிட. மை நல்லா கரைஞ்சி வந்துட்டுது. நல்லா கரைஞ்சி வர மைனல் அந்த மாதிரி கரைஞ்சிட்டு இனி தக்காளி சோ விட வேண்டியான். நான் கொஞ்சம் போடுறேன். கணக்காக போட வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் போட்டால் காணும். வடிவா கிண்டி விட்டுட்டு இப்போ நான் இந்த அவிச்ச இறால் தோல் அவிச்ச தண்ணியை வடிக்க போகிறேன். வடித்து போட்டு அதை தண்ணியை வச்சுருக்க போகிறேன். ஓகே, வடித்தாச்சு. இப்போ நான் ஒரு சட்டியில் எண்ணெயை விட்டுட்டு வெங்காயத்தை போடுவேன். வெங்காயத்தை போட்டுட்டு வடிவாக தாளிக்க வேணும். வடிவாக தாளித்து விட
பேருந்து அரிசியாக போடணும் உள்ளுக்கு. அரிசியை போட்டு அளவாக எங்களுக்கு தேவையான மாதிரி அரிசியை போட்டுட்டு அரிசியாக போட்டாச்சு. சாடுவை கிண்டி விட்டா சரி. சாடுவை அரிசி வந்து எண்ணெயில் கொஞ்சம் வறுக்க வேணும். சொட்டு வறுத்து வந்த அப்புறம் டக்குன்னு நான் வடித்து வச்சுருந்த அந்த தண்ணியை இறால் தண்ணியை இதுக்குள்ள விட போகிறேன். விட்டு நல்லா அவிஞ்சு வர வேணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு கிணக்கு தண்ணி விடாமல் அப்படியே அவிக்க விடப்போகிறேன். கொஞ்சம் அவிஞ்சு வேற நான் செய்து வச்ச கனவா மையை இதுக்குள்ள விட போகிறேன். சோத்துக்காக விட போகிறேன். வடிவாக இப்படியே வச்சு கிண்ட வேண்டிய நல்ல இதாக வந்துட்டு பாருங்க. இந்த தண்ணி நல்லா இருக்குது. ஓகே, கனவை சோறு ரெடி ஆகிட்டது. கனவா சோறு egg. ரெடி ஆகிட்டு அரிசி நல்லா அவிஞ்சி வேற டக்குன்னு சொட்டு பூர்வம் போட்டு அடுப்பை நிப்பாட்டி போட்டு பூர்வம் போட்டு ஒரு மாச்சம் போட வேணும். அடுப்பு நிப்பாட்டி போடணும். ஒரு மாச்சம் போட இடல் அவிஞ்சால் ஒரு மாச்ச கூட வந்துடும். ரீஸோ ரெடி. கனவா ரீஸோ ரெடி. கோப்பைக்கு போட வேண்டிய ரெடி ஆயிட்டு. நீங்களும் விட செய்து பார்க்கலாம். ஓகே, பாய் பாய்.